ராயபுரத்துல 25 வருஷம் முடிசூடா மன்னனா இருந்தீங்க. என்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சேனோ அன்னைக்கு புடிச்சது எனக்கு 7.5. நான் தோத்ததுக்கே பாஜக தான் காரணம். இப்படி வீராவேசமா பேசினவரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இப்ப கூட்டணி அமைஞ்சிருச்சுல, நாளைக்கே மோடி எங்கள் டேடி அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நாம பழச மறக்க கூடாது இல்லையா? மலரும் நினைவுகள். பாருங்க, இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியே போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்துல நான்லாம் தோக்குறாள். நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டுதான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன். நான் தோல்வி என்பதே அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நான்லாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் 40,000 சிறுபான்மையின மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏ எந்த கோபம் கிடையாது. அப்போவே என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டுரும், நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நேரம் வந்தது, கழட்டி விட்டாச்சு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமேல் தேவையில்லை. அந்த பெட்டி ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் அது வேஸ்ட். அது இல்லைன்னா நான் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்க முடியாது. 40,000 ரோட்ல ஜெயிச்சிருப்பேன் நான். அப்படியே பிஜேபி இருந்தனால என்னாச்சுன்னா, நான் 0ல இருந்து நான் ஓடுறேன். அவங்க டிஎம்கே 40ல இருந்து ஓடுறாங்க. அப்ப யாரு முன்னாடி போவா? இதுதான் காரணம். அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019லயும் சரி 2021 சரி நாங்க தோத்தது பிஜேபியால.